ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் செஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செஸ் கேம் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போது நான் செஸ்ஸு பார்த்துருக்கேன், குழந்தைங்க விளையாடும்போது நான் பார்த்துருக்கேன். வேறு ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்து வீட்டில் விளையாடும்போது நான் பார்த்துருக்கேன், ஸ்கூலில் விளையாடும்போது பார்த்துருக்கேன். பேசிக்காக எனக்கு பீஸ் மூமெண்ட்ஸ் தெரியும் அப்படின்றவங்கலேருந்து எனக்கு எதுவுமே தெரியாது செஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி எனக்கு அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது அப்படின்றவங்கலேருந்து எல்லாருக்குமே அடிப்படையிலேருந்து இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னாடியும் உலக பொதுமுறையான திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள், அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு குறள், அதுக்குண்டான விளக்கம் அப்படின்னு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு முதல் வீடியோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னைக்கு குறள் இதுதான். இதோட விளக்கம் நம்ம இந்த செஷனோட எண்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஸ் போர்டை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்கொயர்ஸ் இருக்கும் இல்லையா, வெள்ளை பச்சை ஸ்கொயர்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து இதே மாதிரி தான் எல்லா செஸ் போர்டும் இருக்குமானா ஆல்மோஸ்ட் ஒயிட்டு பிளாக் இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா லைட் அண்ட் டார்க் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? லைட் கலரில் ஒரு ஸ்கொயரு, டார்க் கலரில் ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். அதே இந்த போர்டு எப்படி நம்ம ஒரு செஸ் போர்டு இருக்குது, உங்கள் கையில் ஒரு செஸ் போர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செஸ் போர்டை எப்படி முதல்ல நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு கீழே வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரைட் சைட் பாட்டம் ஸ்கொயர் பாருங்கள். ரைட் சைட் பாட்டம் ஸ்கொயர். ஓகே, வலது பக்கமாக இருக்கிற கார்னரில் இருக்க ஸ்கொயர் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அது எப்போவுமே ஒயிட் கலரில் தான் இருக்கணும். நீங்கள் ஒயிட்டுக்காக விளையாண்டாலும் சரி, பிளாக்குக்காக விளையாண்டாலும் சரி. ஓகே, ஒயிட் பீசஸ் பிளாக் பீசஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டுக்கு விளையாடும் போதும் சரி, பிளாக்குக்கு விளையாடும் போதும் சரி, நீங்கள் போர்டு கீழே வைக்கும் போதே உங்கள் ரைட் சைட் ஸ்கொயர் வந்து வெள்ளை கலர் ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஆப்போனண்ட் நீங்கள் யார் கூட விளையாடுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களோட ரைட் சைட் ஸ்கொயர் வந்து ஒயிட் கலர் ஸ்கொயராக தான் இருக்கணும். ஓகேவா? செஸ் போர்டு அந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகே, சில செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயே எழுதியிருக்கும் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் எழுதியிருக்கும், பிளாக் எழுதியிருக்கும், அதை பார்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, ABCD EF GH அப்படின்னு சொல்லி ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஆல்ஃபபெட்ஸை பார்த்துட்டு இப்போ எப்போவுமே ஆல்ஃபபெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்லையும், நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன்லையும். ஓகேவா? இந்த மாதிரி எழுத்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு இருக்க மாதிரியும், நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இருக்க மாதிரியும் தான் நம்ம செஸ் போர்டை நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ சில செஸ் போர்டில் இந்த ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்கொயர்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே ரைட் பாட்டம் ஸ்கொயர் வந்து ஒரு ஒயிட் ஸ்கொயராக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு செஸ் போர்டை உங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ செஸ் போர்டு நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு செஸ் காயின்ஸை அதில் அரேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா, ஒயிட்டுக்கு 8 8 16, பிளாக்குக்கும் அதே மாதிரி 8 8 16, மொத்தம் 32 காயின் இருக்கும். ஓகே, மொத்தம் 32 காயின் செஸ். ஒயிட்டில் 16, பிளாக் 16. ஸோ இப்படி தான் பீசஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செஸ் போர்டை பற்றின இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இதில் வந்து இதில் இருக்க இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி இந்த செஸ் போர்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கொயருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்கொயருக்கு என்ன பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்களா, ABCDEFGH, இந்த ஆல்ஃபபெட்ஸையும் சைடில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள். இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர்ஸ், இந்த ஆல்ஃபபெட்ஸையும் இந்த நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நம்ம பேர் சொல்லுவோம். ஓகேவா? வி யூஸ் தம் ஆஸ் கோஆர்டினேட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கீழே இருந்து பார்த்தா அது என்ன பியில் இருக்குது, சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர் 3ல் இருக்குது. ஸோ அது B3. ஓகேங்களா? இந்த ஸ்கொயரோட பேர் வந்து B3. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இது வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா D, சைடில் பார்த்தீங்கன்னா
5. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரோட பேர் வந்து D5. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயருமே அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு பேர் வைப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கொயருக்கு என்ன பேர்? கரெக்டு, கீழே இருந்து பாருங்கள் H, சைடில் இருந்து 8, ஸோ H8. வெரி குட். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கொயர்னா A1. வெரி குட், A1, ஸோ அது A1. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கொயர்ஸை நேம் பண்ணுவோம். ஓகேங்களா, வெரி குட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீசஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இருக்க பீசஸ்ஸு நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதை நான் வந்து இன்டர்நேஷ்னல் டேர்மில் வந்து இது வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை கற்றுக்கும் போது இதை வந்து நான் சிப்பாய் அப்படின்னு சொல்லி இதான் நான் கற்றுக்கிட்டேன். நான் சின்ன வயசில் செஸ் கற்றுக்கும் போது இந்த பீஸோட பேர் சிப்பாய் அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இங்கிலீஷில் கேட்டால், அது வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ இருக்க இன்டர்நேஷ்னல் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேர் வந்து பான். ஓகேங்களா, இதோட பேர் பான், PAWN, பான். ஓகே, ஸோ அடுத்தது இந்த பானுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறது இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கோங்களேன். இதை வந்து நான் வந்து கற்றுக்கும் போது மந்திரி அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஆனால் இதோட பேர் வந்து பிஷப். ஓகே, ஸோ இந்த பிஷப் எப்படி போகும்னா ஸ்லாண்டிங்காக போகும். ஓகே, ஒரு போர்டில் வந்து 2 பிஷப் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் ஸ்கொயரில் இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்கும். ஒன்று லைட் ஸ்கொயரில் இருக்கும், இன்னொன்று டார்க் ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இந்த லைட் ஸ்கொயரில் இருக்க பிஷப் வந்து எப்போவுமே லைட்டில் மட்டும்தான் போகும். அதே மாதிரி டார்க் ஸ்கொயரில் இருக்க பிஷப் எப்போவுமே டார்க் ஸ்கொயரில் மட்டும்தான் போகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிஷப். 2 பிஷப் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பான் பார்த்துட்டோம், பிஷப் பார்த்துட்டோம். அடுத்தது குதிரை இல்லையா, பார்த்தாலே தெரியுது இது குதிரை இல்லை. பட் இதை செஸ் டேர்மில் வந்து இது என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் செஸ்ஸில் இதை வந்து நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட், KNIGHT, நைட். ஓகேங்களா, இதை நைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பீஸோட பேர் வந்து பான். ஓகேங்களா, இந்த பீஸோட பேர் பான், PAWN, பான். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்த பீஸு பிஷப். ஓகே, பிஷப், BISHOP, பிஷப். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்த பீஸு நைட் இல்லையா, இது நைட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பீசஸோட பேர், அதை எப்படி இந்த போர்டில் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பிஷப்பு, அடுத்தது நைட். இந்த பீஸோட பேர் நைட். ஓகே, அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பீஸ் பார்க்கலாம், இது யானை அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் செஸ்ஸில் இதோட பேர் வந்து ரூக். ஓகேங்களா, ஸோ பேர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் எப்படியும் நம்ம இந்த பேர் தான் யூஸ் பண்ணுவோம். அது பழகிடும் கொஞ்ச நாள் ஆக ஆக. ஓகே, இது ரூக். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பெருசாக ஃபெமிலியர் இல்லாத பேர், நமக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாத பேருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். பான். ஓகே, ஸோ அடுத்தது பிஷப்பு, நைட்டு, ரூக். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, தேவைன்னா நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் இந்த பீசஸோட பேர். ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ஸோ மற்ற 2 பீஸுமே உங்களுக்கு பரிச்சயமான பேர் தான், ராஜா, ராணி. ஓகே, ஆனால் எது ராஜா எது ராணின்றதில் மட்டும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும். ஓகே, நீங்கள் தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது நான் ஆன்லைனில் இந்த செஸ் போர்டை வச்சு உங்கள்கிட்ட அந்த பீஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட மற்ற 4 பீஸும், இந்த பானு, பிஷப்பு, நைட்டு, ரூக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு உண்மையாக ஒரு செஸ் போர்டை வச்சிங்கனாலும் அதில் இந்த பீசஸ்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 2 பீஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உண்மையான செஸ் போர்டில் பார்க்குறதுக்கும் இங்கே ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ராஜா தலையில் எப்போவுமே ஒரு
ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், கிராஸ் சிம்பிள். ஓகே, இது ரொம்ப வரலாறு இதுக்கு நிறையா இருக்குது இந்த கேமுக்கு. அதை நம்ம அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எதனால் ராஜா தலையில் கிராஸ் இருந்துச்சு, நம்ம ஊர் ராஜாலாம் தலையில் கிராஸ் வச்சுருந்தாங்களா? இல்லையே, கிரீடம் தானே வச்சுருப்பாங்க. இல்லை அப்படி கூட இல்லையே, தலைப்பாக கூட கட்டியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா கேள்வி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த செஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ராஜா தலையில் கிராஸ் இருக்கும். இது குயின். குயின் வந்து இப்போ இதில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா க்ரௌன் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குயின், இதுதான் குயின், இது கிங். ஓகே, ஸோ சாரி, இது கிங். ஓகே, கிங்குனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தலையில் ப்ளஸ் இருக்கா அப்போ ஒரு ராஜா. ஓகேவா, தலைக்கு மேலே ப்ளஸ் இருக்கா அது ராஜா. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பீசஸோட பேர்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல. மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துப்போம். பான், பிஷப், நைட், ரூக், குயின், கிங். இதுதான் இந்த பீசஸோட பேர். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பீஸை போர்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. எப்போவுமே வந்து ரூக் தான் வந்து போர்டோட கார்னரில் இருப்பார். ரூக் வந்து 4 கார்னர்லேயும் 4 ரூக், ஒரு தூண் மாதிரி 4 தூண் மாதிரி 4 கார்னர்லேயும் 4 ரூக் இருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் ரூக்கு போர்டோட கார்னரில். ஓகே, அடுத்ததாக இருக்க பீஸ் வந்து நைட். ஓகே, யானையும் குதிரையும் எப்பயும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நைட். ஓகே, இதுக்கு அடுத்ததாக இருக்க பீஸ். ஓகே, இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பிஷப். ஓகே, பிஷப், ரூக் நைட் பிஷப், அதே தான் மேலேயும் ரூக் நைட் பிஷப். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பீசஸ் அரேஞ்ச் ஆகும். சென்டரில் இருக்க 2 ஸ்கொயரும் வந்து ராஜாவுக்கும் ராணிக்கும். ஓகே, பெரும்பாலும் இந்த ரூக் நைட் பிஷப்பில் நமக்கு அரேஞ்ச் பண்ணும்போது பீசஸை போர்டில் அடுக்கும்போது பெரிய சந்தேகம் வராது. ஆனால் இந்த ராஜாவும் ராணியும் வைக்கும்போது ராஜா லெஃப்டில் வருமா, ராணி லெஃப்டில் வருமா, ராஜா எங்கே வைக்க, ராணி எங்கே வைக்க அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி எப்போவுமே அவங்க என்ன கலரோ அதே கலர் ஸ்கொயரில் தான் இருப்பாங்க. ஓகே, இப்போது வெள்ளை ராணினா வெள்ளை ஸ்கொயரில் தான் இருப்பாங்க, கருப்பு ராணினா கருப்பு ஸ்கொயரில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Queens will be always on their own color square. White queen will be on white and black queen will be on black. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்படி தான் போர்டில் இந்த பீசஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அஃப்கோர்ஸ் நம்ம சிப்பாய்கள், சோல்ஜர்ஸ் அல்லது பான். ஸோ நம்ம செஸ்ஸில், இன்டர்நேஷ்னல் செஸ்ஸில் அஃப்கோர்ஸ் நம்ம அதை பான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஒயிட் பீசஸ்க்கு முன்னாடி ஒயிட் பான், ஒயிட் பான். அதே மாதிரி பிளாக் பீசஸ் முன்னாடி பிளாக் பான். ஓகே, ஸோ பீசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது பான், அதே மாதிரி பிளாக் பீசஸ், பிளாக் பான். ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேலே பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் பீசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே ரூக்னா மேலேயும் ரூக்கு, கீழே நைட்னா மேலேயும் நைட்டு, கீழே பிஷப்னா மேலேயும் பிஷப், அதே எக்ஸாக்ட் சேம் பீசஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, இந்த பீசஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்னா, எப்பவுமே ஒயிட் பீசஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவில் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ, இந்த நம்பர்ஸ் வந்து ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரேங்க் நம்ம ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த செஸ் போர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து 8th ரேங்க். ஓகே, 8th ரேங்க் வரைக்கும் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒயிட் பீசஸ் வந்து நம்ம போர்டில் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க்கில் தான் அரேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே இங்கே 1 and 2 அப்படின்னு போட்டிருக்குன்னா அங்கே ஒயிட் பீசஸ் தான் இருக்கணும். 7 and 8 அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னா அங்கே பிளாக் பீசஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் போர்டில் பீசஸை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம போர்டை எப்படி அரேஞ்ச், அதாவது போர்டை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது போர்டில் இருக்க ஸ்கொயர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி அடுத்தது நம்ம பீசஸோட பேர் என்னன்னு பார்த்தோம். பீசஸ்லாம் போர்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்ததில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கொயர்ஸில் இல்லை பீசஸில் என்ன டவுட்னாலும் சரி, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு இதை தாண்டி செஸ்ஸில் வேறு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்தடுத்து இப்போ இந்த பீசஸ்லாம் எப்படி நகரும், ஒரு கேமை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ சரி, நான் வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக கிளாஸ் கவனித்தவங்களுக்கு ஒரு சின்ன பசில் ஒன்று தரேன். இதில் வந்து நம்ம ஒயிட்டுக்காக விளையாடுறோம். இந்த பிளாக் கிங்கை செக்மேட் பண்ணணும். என்ன சார் புதுசாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான வார்த்தை தானா? செக்மேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்மேட், செக். நம்ம அடுத்த கிளாஸில் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதனுடைய விளக்கம், அது திருவள்ளுவர் குறளை மட்டும்தான் கொடுத்தாரு, அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் எழுதலை. அதுக்கப்புறம் வந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அதுக்கு நிறையா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவரு எழுதியிருக்கிறதுக்கு நம்மளோட கண்ணோட்டம், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம எங்கேருந்து பார்க்குறோம், அதை எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து இந்த விஷயம் மாறுபடும் இல்லையா? அந்த மாதிரி திருக்குறளுக்கு நம்ம ஒரு லேமன் டேர்மில், ஓகே, ஒரு சாதாரண மனுஷன், ஓகே, பேராசிரியர் இல்லை, புலவர் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்ச மனுஷன், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எல்லா எழுத்துக்கும் அகரம் தான் முதல் அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருப்பாங்க? எல்லா உயிர், இது மொழி பேசுகிற உயிர் அப்படின்னு பார்த்தா நம்ம மனுஷங்க தான் இல்லையா? மனுஷங்க பேசும்போது எல்லா குழந்தையுமே முதல்ல அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தான் தேடும் இல்லையா? குழந்தை பிறந்தவொடனே அம்மா அப்படின்னு கூப்பிட போகிறது கிடையாது. ஆனால் அதோட தேடல் அம்மாவாக தான் இருக்கும் இல்லையா? கண்ணு முழிச்சோடனே அம்மாவோட அரவணைப்பு தான் ஒரு குழந்தை தேடும். அப்படி இருக்கிற அவங்கள நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் நம்ம சொல்கிறோம். வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு மாதிரி சொல்லுவோம். அந்த அம்மா தான் ஒரு உயிருக்கு, ஒரு எழுத்து ஒரு நம்ம நம்ம உணர்வுக்கு முதலாக இருக்கிற அந்த வார்த்தையோட முதல் எழுத்து அகரம், ஆ. அதே மாதிரி ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் விளக்க உரையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆதி பகவன் தான் இந்த உலகுக்கே முதலானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இப்படியும் கூட புரிஞ்சுக்கலாம். உலகம், இந்த பிரபஞ்சம் தோன்றத்துக்கு எது ஒரு முதல் காரணமாக இருந்துச்சோ அதுதான் கடவுள். ஓகே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கு முதல் அகரம். இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு எது முதல் காரணமாக இருந்ததோ அதுதான் கடவுள். இப்போ நான் இந்த செஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் இதை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாரும் வந்து ப்ரொசீஜராக இந்த கேமை கற்றுப்பாங்களா, கற்றுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விதான். ஆனால் நான் ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்மில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது எனக்கு டெமோ கிளாஸஸ்லாம் அசைன் ஆகும். அந்த டெமோ கிளாஸில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட என்ரோல் பண்ணிக்கிறேன், ஆனால் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பே பண்ணுறேன். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நான் இதை போட்டு அவங்க எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட இது எனக்கு புரிஞ்சுது, ஆனால் நான் இருந்த இடத்துல இருந்து என்னால் அதை பண்ண முடியல. அந்த ஆர்கனைசேஷனில் அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய குரூப்புக்கு உட்கார வச்சு நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து அது நடக்காது. ஆனால் அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் எங்கேருந்து கூப்பிட்டாரு அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும்
போணுச்சுன்னா அவங்க உட்காந்து இதை யூடியூப்ல அவங்க வீட்லேயோ இல்லை இந்த மாதிரி அவரே பார்த்தாருன்னா கூட ஒரு பெரிய ஸ்க்ரீன்லேயோ போட்டு அவங்க அகாடமிலேயோ இல்லை ஊர்லேயோ இருக்க குழந்தைங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கலாம். அவரை மாதிரி இருக்க நிறைய நல்ல மனுஷங்க, நல்ல மனசு இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுன்னா நிறையா கோச்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆன்லைனில் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஊர்லேயே சென்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அகாடமிக்கு போயும் அதை கற்றுக்கலாம் கண்டிப்பாக இந்த செஸ்ஸை. பட் இது வந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கவங்களுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான விளக்கத்தோட போடக்கூடிய வீடியோ. இதில் இந்த வீடியோ எப்படி இருந்திருக்கலாம், இல்லை இந்த வீடியோவில் எனக்கு இது தேவை, இதில் இது எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவங்களுக்கு தேவையாக இருக்கும், இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.